வணக்கம், நான் உங்க பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால தாங்க இருக்கோம். கோவாவோட ஒரு முக்கியமான பீச்ல இருக்கோம். இந்த ஏரியாவோட மெயின் நேம் பாத்தீங்க அப்படின்னா கெலாங்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை சொல்லுவாங்க. நான் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ நேத்து நாம வாஸ்கோட காமால இருந்தோம். சன்செட் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு தான் நம்ம கிளம்பி இங்க வந்தோம். அரௌண்ட் 10:30 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து இங்கே ரூமை வந்து புக் பண்ணியிருந்தோம். ரூமோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸு. ஸோ எனக்கு வந்து தனியாக பர்சனலாக ஒரு ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டோர் மேட்ரி அந்த மாதிரி ஷேர்டு ரூமாக எடுக்காமல் தனியாக ரூம் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கொண்டாந்துட்டு இருக்கோம், மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசன்னால தான். ஸோ நேற்று நைட் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம், இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து 1400 ருபீஸ் இந்த ரூம் கொடுத்துருந்தேன். இந்த ரூம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். 700 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். ஸோ நம்மளோட பாக்ஸு, டேங்க் பேகு, அப்புறம் லேப்டாப், மற்ற ஸ்டப்ஸு, அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாம் இங்கே வச்சிருக்கோம். டாய்லெட் வந்து நீட்டாக தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பழைய பில்டிங்கு. ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆகிடுச்சு. காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்துச்சு, காப்பி பண்ணுற வேலை, எடிட்டிங் வேலை எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சாச்சுங்க. மணி இப்போ வந்து 4 o'clock ஆகுது. 6 o'clock இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவா பார்ட்டி டவுன் பயங்கரமாக களை கட்ட ஆரம்பிக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி பிஃபோர் 6 o'clock பீச் போயிட்டு அங்கே இருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நான் வந்து பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து என்னால் பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. நாளைக்கு நாம சீக்கிரமே இங்கேருந்து மும்பைக்கு வந்து கிளம்பிடுவாங்க. மும்பை சிட்டிக்குள்ள நான் போகிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா மும்பை சிட்டி வந்து ரொம்ப மெஸ்ஸியான சிட்டி. டெய்லி இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படி போகக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்ல டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மும்பையோட ஒரு முக்கியமான இடத்துக்கு மட்டும் போயிட்டு அங்கேருந்து நேராக நெக்ஸ்ட் அகமதாபாத் போகணும். முடிஞ்சால் நம்ம நைட் டிரைவும் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இது ஆல்ஃபா பீச் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டே இன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீச்சுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான எல்லாமே வரணும் அப்படின்றதுனால தான் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எனக்கு மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்க்கிங் இருக்குங்க, மெயினாக பார்க்கிங். அதுவும் இல்லாமல் இங்கே சிசிடிவி வேறு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த ரூம் வந்து புக் பண்ணதுக்கு காரணமே மெயினாக பார்க்கிங் தான். ஸோ நம்ம பீஸ்ட்டு நம்மளோட பயங்கர ஹாப்பியாக இருப்பாப்புல. ஏன்னா என்னடா ரொம்ப நாளாக கரூருக்குள்ளே ஓட்டிகிட்ருக்க, என்னை எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேன்னு கேட்டது எனக்கு கேட்டுருச்சு. அதனால தான் நான் வந்து பீஸ்ட்டை கூப்பிட்டுட்டு ஆல் இண்டியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ பீஸ்ட்டு பயங்கர ஹாப்பி. ஸோ இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம். நாம் இப்போ ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. பீச் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நேராக ஒரு 200 மீட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு லெஃப்ட் திரும்பினா பீச்சு. ஸோ இப்போ போனோம் அப்படின்னா நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. சன்செட் வந்து ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் பீச் ஆக்டிவிட்டீஸையும் பார்த்துட்டு அப்படியே கோவா லைட்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாளைக்கு காலையில் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்குள்ளே கோவா வந்ததுக்கு கொஞ்ச நாச்சும் என்ஜாய் பண்ணோம் இல்லையா? நீங்கள் வந்து கோவா வரீங்க இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் கோவா வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு பத்திரமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே வளைஞ்சு கொடுத்துறாதீங்க. வளைஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட். ஸோ இங்கே ட்ரெஸ் எல்லாமே ஈஸியாக ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே கிடைக்குது. ஸோ பீச் அப்படின்னாலே பீச்சுக்கு தேவையான நிறைய விஷயம் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இங்கே டூர் பேக்கேஜ் அந்த மாதிரி வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். பட் பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 மணி ஆக போகுது. இதுக்கப்புறம் கோவா பயங்கரமாக களைக்கட்ட போகுது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன ஷாப்லேயே கூட லிக்கர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. பொட்டிக்கடை மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்கும். நாம் இப்போ வந்துட்டு போயிட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நாம் போக போகிற இந்த பீச் தான் கோவாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பீச்சு. ஸோ எனக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா கடல் தெரியுது. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பகல் நல்லாவே இருக்குது. சன் வந்துட்டு செட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். இப்போ தான் மணி வந்து 6 ஆகுது. இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ இப்போ போனோம் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் வந்துட்டு பீப்புள்ஸ் எப்படி வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாம் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து மார்க்கெட்டை போய் பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுவாங்க. ஸோ பாருங்கள், ஸ்கூபா டைவிங், பேராகிளைடிங்,
பஞ்சி ஜம்பிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பில் வந்துட்டு டைனிங் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஃப்ளையிங் போட்டு, இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் வாயில் வரல எதுவுமே டக்குன்னு பார்க்குறப்போ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா க்ரூசர்ஸ், பஞ்சி ஜம்பிங்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ நாம் அப்படியே நேராக பீச்சுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுவோம். இப்போ இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பீச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நிறையா போட்ஸு, அதே மாதிரி பேராகிளைடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. நிறைய குஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டாச்சு மேன் ஒருத்தர் இருக்காரு, செம்மையாக இருக்குங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அவர் பார்க்குறதுக்கு, வேற லெவல். ஸோ சன் செட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. பீச்சில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், பயங்கரமான க்ரௌட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பீச்சை என்ஜாய் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பயங்கர க்ரௌடாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பேராகிளைடிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாம பீச்சுக்கு போயிட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஜெட்ஸ்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெட்ஸ்கி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டைம் வந்து நம்மளால் எதையுமே வந்து ஆக்டிவிட்டிஸ் எதுலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப கண்டிப்பாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணலாம். இதுதான் கோவாவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபுட்டு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக இங்கே வாங்கிக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுட் ஷாப் ஒன்று இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, போயிட்டு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்லாம். ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஹோட்டல் தான் நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ பீச்சுக்கு நியரஸ்ட்டில் இருக்க ஒரே ஹோட்டல் இது மட்டும் தான். இங்கேருந்து வேறு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப தூரம் நம்ம நடந்து போகணும். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸு, ஜஸ்ட் 20 ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ டைமை சேவ் பண்ணுறதுக்காக சாப்பிட்டுட்டு சீக்கிரமே போய் சன்செட் நம்ம பார்க்கலாம். நேற்று வந்து வாஸ்கோ ட காமால சன்செட் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவாவோட மெயின் பீச்சில் வந்து சன்செட் பார்க்க போகிறோம். பாகா தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பாகா வந்து என்னால் போக முடியல. ஸோ இங்கேயே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பீச்சுக்கு நம்ம போயிடலாம். நம்ம ஊரில் வந்து புளியோதரை கொடுக்குற மாதிரி தான் இங்கே வந்து பிரியாணி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ சிக்கன் பீஸ்லாம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹைதராபாத்தி பிரியாணி தான் கொடுக்குறாங்க. ஸோ சாப்பாட்டில் வந்து மசாலா வந்து கொடுத்துருவாங்க. நம்ம தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி. டேஸ்ட் வந்து நார்மலாக தான் இருக்குது, சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. ஸோ சாப்பிட்டுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது சன்செட் ஆகிறதுக்கு. நம்ம போயிட்டு சன்செட் பார்ப்போம். சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். சன் ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவோட பீச் பயங்கரமாக களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. நாமளும் அப்படியே பீச்சுக்குள்ளே போயிட்டு பீப்புள்ஸ்லாம் எதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வரும். இங்கே பாருங்கள், ஸோ இந்த டைமில் கூட மக்கள் பயங்கரமாக பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. கோவா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் 6 o'clock இருந்து நைட்டு 2 o'clock வரைக்கும் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் கோவாவில். எல்லா நாளுமே நடக்கும். ஸோ அதுதான் கோவாவோட ஹைலைட் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ நாம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு அங்கே வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இப்போது கேமரா வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், மவுண்ட் பண்ணியிருக்கேன். நைட்டு வந்து கோவா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக நாம் இருக்க இடத்துல இருந்து பக்கத்தில் தான் வந்து பாகா பீச் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர், வெரி ஃபேமஸ் பீச் இன் கோவா. ஸோ அங்கேயும் சாட்டர்டே மார்க்கெட் வந்து இன்றைக்கி இருக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சரி வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். நாம் இப்போ பாகா பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து வண்டி நிப்பாட்டினோடனே ஒரு வடக்கு நண்பர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை நான் வந்து வெளியில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரூம் போகலாம்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு சரியாக ஹிந்தி புரியலாம், ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஐ வாண்ட் டு கம் டு யுவர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு. என்ன ஊருடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கோவா வந்தால் இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்துட்டு பாகா போயிடலாம். நைட்டில் தான் பயங்கர ஆக்டிவேட்டாக இருக்கும். நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் இங்கேயே தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளே போய்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கோவாவோட நைட் லைஃப், அதுவும் முக்கியமான பீச்சான பாகாவில் பயங்கரமாக வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டைம் 1 மணி ஆகுது. இருக்க எல்லா பப்லையும் சரி பார்லையும் சரி பயங்கர வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி எந்த வைப்புக்கும் போகலை. ஸோ நம்ம வந்து ரொம்ப பட்ஜெட்டில் பிளான் பண்ணதுனால எதெல்லாம் ஓசியாக பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செம்ம வைப்பாக இருக்குது. இதான் கோவா, இப்படி தான் கோவா அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது கோவாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. பட் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் வந்து நல்லா செமையாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாளைக்கு காலையில் நம்ம இங்கேருந்து மும்பை கிளம்பணும். ஸோ சீக்கிரமாக போய்ட்டு தூங்கிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டு சீக்கிரமே நம்ம கோவா விட்டு கிளம்பிடுவோம். நாளைக்கு இந்நேரம் நம்ம மும்பை ரீச் பண்ணியிருப்போம். அப்படியே ரூமுக்கு போகலாம்.